வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே வந்துட்டு சண்முகம் பேசும்போது நம்ம கண்ணிலேருந்தே கண்ணீரே வர்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்னா விறுவிறுன்னு கோவமாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க. கனியை கூப்பிட்டுட்டு பரணி எங்கடி இருக்க, வெளியில் வா அப்படின்னு சொல்ல, என்னடி எதுக்கு தேவையில்லாமல் என் பேர் எப்படி ஏழை விட்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு முதல்ல சிரிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி நான் என்னத்தை பண்ணிட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த அறிவாளர்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சினியா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு வந்துட்டு பரணிக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ இதனால தான் கோவமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு, கெஞ்சலாம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் சும்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலை பார்க்குறேன், நான் ஒன்று அப்படி எதுவும் கேட்க சொன்னேன்னா, எதுக்கு தேவையில்லாமல் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறேன். முதல்ல என்னடா அந்த வெங்கடேசன்னு சொல்லிட்டு அலைஞ்சு என்னை கூனி குறுகி நிற்க வச்ச, இப்போ மறுபடியும் அறிவுன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, இல்லடி நான் அதுக்காகலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. போது நிறுத்திடி, ஏன் இப்படி அலைகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்குள்ளே இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் உங்களுக்கு கோவம் வந்துடுது. போது நிறுத்து அப்படின்னு சொல்ல, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்ன ரொம்ப ஓவரத்தான் பேசிக்கிட்டு இருக்க, இவ அப்படி என்ன பண்ணிட்டா, கடைசி வரைக்கும் இப்படி நீ தனிமலமாக நின்ற போறியே, உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணுமே தானே அவள் போய் பேசுனா, உன்னை என்ன பிடிச்சி பாலங்கணத்திலேயே தள்ளி விட்டா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு உனக்கு என்ன எது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறது இவ தான் முதல்ல இந்தா நிற்கிறாள் கனி, இவளுக்கு வரிய தெரியுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு பார்த்து பண்ணுறவா பரணி, அவன் மேலேயே வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ, அதுக்கும் மேலே வீரா அவள் போலீஸ் ஆக போகிறா, அவளுக்கு இப்படி ஒரு கனவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதுவுமே இவளுக்கு தெரியுது, உனக்கு இந்த ஸ்கூலை வாங்கி கொடுக்கணும்னு ஒத்த காலில் முழு மூச்சா நின்னவன் இந்த பரணி தான், உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணவள இப்படி தான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவியா நீ, இங்கே பாரு ஒரு வாய் சோறு இவளுக்காக ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுத்துருப்பீங்களா, ஆனால் இவன் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நன்றி கிட்டத்தனமா இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க, சரி விடுங்க, இன்னும் 3 நாள் அவள் கிளம்பி போயிடுவா, அதுக்கடுத்து இந்தோ நீயும் உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒன்றா இதை வீட்டில் இருந்து உங்கள் விருப்பப்படி இருங்க, யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அண்ணே நீயுமானே அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறாங்க. சண்முகவங்க விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிற பரணி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்னடா இதை நமக்காக இவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி ரூமில் சண்முகவங்களும் பரணி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருல உன்னோட ஆசை கனவு எது, நீ வந்துட்டு அமெரிக்கா போய் படிக்கணும் தானே, நான் வந்துட்டு இனிமேல் அதுக்கு தடையே சொல்ல மாட்டேன், நீ வந்துட்டு தாராளமாக போயிட்டு வா, சத்தியமாக இனிமேல் நான் அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. நான் முதல்ல உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஆனால் அது என் பார்வையிலேருந்து பார்க்கும்போது சரியாக இருக்குது, உன் பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப தப்பாக இருக்குது, நான் உண்மையாகவே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இனிமேல் நீ அங்கே போகாத இங்கே போகாத, நான் தடையே சொல்ல மாட்டேன், நீ வந்துட்டு தாராளமாக எங்கே வேணா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது பரணிக்கே வந்துட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது. எங்கள் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் உன்னோட ஆசை கனவு எதுன்னே வந்துட்டு நான் தெரிஞ்சிக்காம போயிட்டேன், நீ வந்துட்டு அமெரிக்கா போய் நல்லபடியாக படித்து ரொம்ப பெரிய ஆளாகு, பெரிய டாக்டர் ஆகு, அதுதான் என்னோட ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறல, அமெரிக்கா போங்களையும் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, பரணி வந்துட்டு அப்படியே சண்முகங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சண்முகத்துக்கு அழுகையாக வருது. அவங்க எப்போவுமே கழுத்தில் அவர் ஒரு துண்டு போட்டிருப்பார் இல்லையா, அதை எடுத்து அப்படியே கண்ணீரை வந்து துடைக்கிறாங்க. அப்புறமேட்டி பரணி கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு தாலே நீ வேணும், ஆனால் உனக்கு நான் வேணாம் இல்லை, இனிமேல் தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் படுத்துக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் பரணிக்கு அழுக வந்துச்சோ இல்லையோ, பார்க்குற நமக்கெல்லாம் உண்மையே இந்த டைலாக் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. யாருக்கு இந்த டைலாக் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு சொல்லுங்கள். சண்முகம் அவங்க அப்படியே ஃபீல் பண்ணி பேசும்போது பரணிக்கு அழுக தாங்க முடியல. அப்படியே என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு சண்முகங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகங்க படுத்துடுறாங்க. படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு பரணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சண்முகங்க லைட்டாக பேரண்டு படுத்து அழுதுட்டு இருக்காங்க. பரணி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.